ரகசியம். அவங்க என்கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டாங்க சார். என்னம்மா சொல்றேன்? ஆமா சார், அவங்க கிட்ட நான் எதுவும் சொல்லலை சார், பயத்தில் ஓடிட்டேன் சார். சார் தயவு செஞ்சு நான் சொன்னதா யார்கிட்டயும் சொல்லாதீங்க சார். நான் வரேன் சார். கான்ஸ்டபிள்ஸ் சார், இன்னில இருந்து உங்க 2 பேருக்கும் இங்க தான் நைட் டியூட்டி. சந்தேகப்படும்படி யாரையாவது பாத்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். வந்தீங்க போங்க. ஏன் என்னாச்சு? யோ வரும்போது சொல்லிட்டு வர மாட்டியா? அவர் தான் பெரிய மனுஷன், 1008 வேலை இருக்கும். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், என் நம்பர் இருக்குதுல்ல, ஃபோன் பண்ணிட்டு வா, ஃபோன் பண்ணிட்டு வானா ஃபோன் பண்ணாம நீ பாட்டுக்கு வர. நீ பாட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு போயின்னு இருக்க. இப்போ என்னாச்சு? என்ன ஆச்சா? வெளியில 4 போலீஸ்காரங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. கும்பகோணம் செல திருட்டு கேஸில் வந்து அட்மிட் ஆகிட்டுக்கிறானே, அவனை பார்க்க ஆளுங்க வந்து போயின்னுக்கிறாங்க. நீ அவனோ கொளுத்தி போட்டு போய்க்கிறான். போலீஸ்காரன் ரைஃபில் வச்சுன்னு ரெடியாகிறான். விரல விட்டு வலிச்சான்னா அவ்வளோதான். வாங்க போலாம். ஏம்பா முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன், ஏதாவது பார்த்து செய்யுப்பா. டேய் சார், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு வா. டேய் இதே முட்டாள்தனத்தை தான் கும்பகோணத்துல பண்ணீங்களா? உங்களை குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லடா. காளி அந்த மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்கான். இப்ப மட்டும் நான் இந்த ஆபரேஷன் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல போன சண்டை யாருமே இல்ல. இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஐக்கியம் பத்தாது. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணணும்னு நான் டிசைட் பண்றேன். வாங்க. என்னடா இது சப்ப மேட்ரு, இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறானுங்க? நம்ம பொண்டாட்டி ஆடி மாதம் மாமியார் வீட்டில் விட்டு போகிற மாதிரி இப்படி டென்ஷன் ஆகுறானுங்க. இது சரிப்பட்டு வராது. அடுத்த வாட்டி அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களா வந்த வரைக்கும் பிஸ்கெட் வாங்கி வரேன். ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. வரும் பிரதோஷ தினத்தன்று வல்லம் ஊருக்கு பக்கம் உள்ள மலைக்கோவிலுக்கு சென்று நவநாயக சித்தர்கள் வழிபடும் சிவஸ்தலம் இருக்கிறது.
அங்கு உன் பாதங்கள் படும்போது நல்ல மாற்றங்கள் தொடங்கும். அதோ அந்த கோவிலா தான் இருக்கணும். எது மாமி? அதோ அங்க படிக்கட்டு தெரியுது பாருங்க. ஆமா, அந்த வழியா தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கோயிலுக்கு கோபுரம் இருக்குமாங்கிற சந்தேகம் தான். சரி வாங்க போய் பார்ப்போம். கடவுளே, என் கணவரை சீக்கிரமா என் கண்ணில் காட்டு. பகவானே, ஓம் நமச்சிவாய. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாயே அம்மா ஒரு நிமிஷம். ஐயா தர்மம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா காசா போடாதீங்க, அன்னதானம் பண்ணுங்க. இப்படி காசா போட்டா அவங்களே கெடுக்கிற மாதிரி ஆயிடும். தர்மம் பண்ணும்போது அதை தடுக்காதீங்க. அப்புறம் உங்க விருப்பம். சரி வாங்க. அம்மா ஏம்மா இப்போ அங்கே என்ன இருக்குன்னு பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு போயின்னு இருக்கீங்க? ஓம் நமச்சிவாய.
பக்கம் உள்ள மலைக்கோவிலுக்கு சென்று நவநாயக சித்தர்கள் வழிபடும் சிவஸ்தலம் இருக்கிறது. அங்கு உன் பாதங்கள் படும்போது நல்ல மாற்றங்கள் தொடங்கும். ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. ஈஸ்வரா, ஐயோ, இப்ப அங்க என்ன இருக்குன்னு பூஜை சாமான் வாங்கிட்டு போயின்னு இருக்கீங்க? வரும் பிரதோஷ தினத்தன்று வல்லம் ஊருக்கு பக்கம் உள்ள சிவஸ்தலம் இருக்கிறது. அங்கு உன் பாதங்கள் படும்போது நல்ல மாற்றங்கள் தொடங்கும். இந்த கோயில் இடிஞ்சு போய் பல வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பூஜை புனஸ்காரம்லாம் எதுவும் நடக்காது போல இருக்கு. சுவாமியை கூட இங்க வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல தான் வச்சிருப்பாங்க. சுவாமி உங்களை இந்த கோயிலையா வந்து பார்க்க சொன்னாரு? அப்ப எதுக்காக சுவாமி உங்களை இங்க வர சொன்னாரு? என்ன எதுவும் கேட்காதீங்க. ஆத்துக்கு சுவாமியே தேடி வந்துட்டு இந்த கோவிலை பத்தி சொன்னதும் எனக்கு ஏதோ நல்லது நடக்க போறதுன்னு தோணித்து. ஆனா நான் வாங்கி வந்த வரம் அப்படி எல்லாமே பட்டு பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. அவர் விஷயத்தில் எப்போதான் நல்லது நடக்கும்னு தெரியல. பெருசு பெருசு சொன்னா கேளு பெருசு. நீ சாமி கும்பிடு, நெத்தியில விபூதி வச்சுக்கோ, நமச்சிவாயம் சொல்லு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் சாப்பிடாத மட்டும் இருக்காது பெருசு. என் உயிரை வாங்காத பெருசு. சொல்றது கேளு. அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? உன்னால் நாங்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு போயிருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனோம் பெருசு. உனக்கு புண்ணியமாக போகுது பெருசு. தயவு செஞ்சு சாப்பிடு பெருசு. ஏப்பா, நான் என்ன பட்னி கிடந்து உடம்பெல்லாம் இழைச்சி அப்படியே போய் இந்த சினிமாலாம் நடிக்க போகிறேன்? உலக சேமத்துக்காக, உலக நலத்துக்காக நான் விரதம் இருந்தேன். அதான் உங்கள் சீஃப் டாக்டர் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏப்பா பெருசு, ரொம்ப சந்தோஷம் பெருசு. இப்போதான் நிம்மதியாகுது. மற்ற பெருசு பெருசு அப்புறம் உன்னை தேடி அடிக்கடி ஒரு பொண்ணு வருத. அதாண்ட பாண்டி ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அப்படி இப்படின்னு சொல்லு பெருசு. ஐயோ, பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லையப்பா. அட சும்மா எனக்காக ஒரு வாட்டி சொல்ல பெருசு. மீனு எங்க போயிட்டேன் மீனம்மா? நேத்துலேருந்து உன்னை பார்க்காம நான் காஞ்சி போயிட்டேன் தெரியுமா? என்ன விஷயம்? ஏன் மீனம்மா இப்படி டல்லாக்குற? அதுவும் இந்த பாண்டி இருக்கு சொல்ல. என்ன மேட்டர்னு சொல்லு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன் மீனம்மா.
உன் மூஞ்சி இப்படி டல்லா பீஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்கிறத பார்க்கறதுக்கு இந்த மனசு கேட்கல மீனம்மா. மீனம்மா என்னாச்சு மீனம்மா? நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டோம், அப்புறம் என்னத்துக்கு மென்னு முழுகுற? இன்னும் 10 நாள் அக்கா கல்யாணம், நல்லா ஜாலியா இருக்கு தேவல. நீ ஒன்றும் கவலைப்படாத, பாண்டி இருக்கிறேன். முதல் நாள் நைட்டே வந்துடுற சத்திரத்துக்கு பசங்களை இட்டுன்னு, மறுநாள் பொண்ணு மாப்பிள்ள தாலி கட்டி கிளம்புறவங்களும் கூட மாட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறேன். இன்னும் நைட்டு பசங்க தண்ணி கிண்ணி அடிப்பானுங்க, அது கொஞ்சம் செலவாகும். என்னால் முடிஞ்சதை பண்ணு. அது எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது மீனம்மா. எனக்கு அந்த வாசனையே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. கல்யாணம்னு ஒன்று நடக்குமானே சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற மீனம்மா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. முதல்ல நிச்சயதார்த்தத்தப்ப பேசினது 5 சவரனும் தாலியும் தான். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 10 சவரன் போட்டாதான் ஆச்சு. இல்லனா இப்பவே கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அம்மா மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா குடும்பத்தோட எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, என் கணவரை சீக்கிரமா என் கண்ணில் காட்டு. எல்லா கஷ்டங்களும் தீரணும். நீதான் அருள் புரியணும் சுவாமி. பவானி, ஓம் நமச்சிவாய. வைத்தியம், நீங்க பாட்டுக்கு போங்க மாமி. வாங்க வாங்க போலாம், சீக்கிரம் போங்க போங்க.
ரகசியம்